ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்திய திரையுலகை அதிர வைத்திருக்கும் படம் சாவா. சாவா என்றால் சிங்கக்குட்டி என்று பொருளுங்க. கடந்த 14ஆம் தேதி திரைக்கு வந்த இந்தி திரைப்படமான சாவா ரிலீஸ் ஆன 4 நாட்களிலேயே 205 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளதுங்க. சிவாஜி சாவந்த் என்பவர் மராட்டிய மொழியில் எழுதிய சத்ரபதி சிவாஜியின் மகன் சம்பாஜியின் வாழ்க்கை வரலாற்று நாவல் தாங்க சாவா. அந்த நாவல் லக்ஷ்மண் யுடேகர் இயக்கத்தில் திரைவடிவம் பெற்றுள்ளது. சம்பாஜியாக விக்கி கௌஷல் நடித்திருக்கிறார். AR ரகுமான் இசையமைத்திருக்கிறார். மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி மறைவுக்கு பின் அவரது மகன் சம்பாஜி மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக முடிசூட்டிக் கொள்வதும், குடும்ப உட்பகையால் அவுரங்கசீப் படையிடம் தோற்று சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதும் தாங்க கதை. இப்போ நம்ம சிவாஜியோடைய சிங்கக்குட்டியான சம்பாஜியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். முகலாய பேரரசை எதிர்த்து போராடி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகன் சம்பாஜி. புனே அருகில் உள்ள புரந்தர் கோட்டையில் 1657 மே மாதம் 14 தான் பிறந்தார். இளம் வயதிலேயே தாயை இழந்த சம்பாஜி தந்தை வழி பாட்டியான ஜீஜாபாயால் வளர்க்கப்பட்டாருங்க. சிவாஜியை ஒரு மாவீரனாக வளர்த்தது போலவே பேரன் சம்பாஜியையும் மாவீரனாக வளர்க்கிறார் ஜீஜாபாய். 1665 முகலாய படைகளுடன் மேற்கொள்ளப்பட்ட புரந்தர் உடன்படிக்கையின்படி ஆம்பர் நாட்டு மன்னன் ஜெய்சிங்கின் ஆக்ரா அரண்மனையில் 9 வயதாகும் சம்பாஜி பிணை கைதியாக வைக்கப்படுகிறார். 1666 ஜூலை 22 அவுரங்கசீப்பால் சிவாஜியும் சம்பாஜியும் ஆக்ரா சிறையில் சிறை வைக்கப்படுகின்றனர். 1680 சத்ரபதி சிவாஜி இறக்கும்போது சம்பாஜி முகலாயர்களின் சிறையில் இருந்ததால் சிவாஜியின் 2வது மனைவிக்கு பிறந்த சத்ரபதி ராஜாராம் மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார். தகவல் அறிந்து டில்லி சிறையிலிருந்து தப்பிய சம்பாஜி 1681 ராய்கட் கோட்டையை கைப்பற்றி 1681 ஜனவரி 16ஆம் தேதி இந்து சாம்ராஜ்யத்தின் மன்னராக சம்பாஜி முடிசூட்டிக் கொள்கிறார். 1687 சம்பாஜி படைகளுக்கும் அவுரங்கசீப் படைகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மோதலில் சம்பாஜி காட்டி கொடுக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு டில்லிக்கு அழைத்து செல்லப்படுகிறாருங்க. 1689 மார்ச் 11 அவுரங்கசீப்பின் முகலாய படைகளால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். மராட்டிய நாட்டுப்புற இலக்கியங்கள் கலைகளில் சத்ரபதி சிவாஜியைப் போல் சம்பாஜியும் முக்கிய இடம் பிடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.